நெகிரி செம்பிலான் சுற்றுலா ஆண்டு 2026 பிரச்சார இயக்கத்தை முன்னிட்டு சிரம்பான் மாவட்ட தமிழ் பள்ளிகளுக்காக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் பாரம்பரிய கலை விழா நேற்று சிரம்பான் பிரிமா மால் பேரங்காடியில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தின் பிராங்கட் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட இப்புத்தாக்கப்பட்ட அறையில் சிரம்பான் மாவட்டத்தின் 7 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 80 மாணவர்கள் மிக ஆவலோடு கலந்து கொண்டனர். இந்திய சமுதாயத்தின் தொன்மையான குகை ஓவியங்கள் மற்றும் பாரம்பரிய கலைகள் நவீன யுகத்தில் அழிந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் இத்திட்டம் அரங்கேறியது. மலேசிய இந்திய ஓவியர்கள் சங்கமான ஐகோம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகத்தின் கூட்டு முயற்சியோடு நடைபெற்ற இந்நிகழ்வின் நிறைவு விழாவில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் நிக்கோல் தான்லி கூன் கலந்து கொண்டு மாணவர்களின் அசாத்திய ஓவிய படைப்புகளை பாராட்டி அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தார். போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் ஒவ்வொரு பள்ளியின் சிறந்த 3 படைப்புகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளி வரலாற்றில் இத்தகைய கலை பட்டறை நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் என லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் மாறன் குமாரசாமி தெரிவித்தார். இந்த முன்னாள் மாணவர் சங்க பாத்தீங்கன்னா லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களாக செய்யறோம். அந்த வகையில தான் இந்த ப்ரோக்ராம் வரிசான்சனி நம்ம செஞ்சோம். ஸோ இதுல மாணவர்கள் அவங்களோட ஒழுக்கம், அவங்களுடைய அந்த கைத்திறன் இதெல்லாம் போன்ற விஷயங்களை இதன் மூலம் படைப்பினை படைத்தாங்க. ஸோ அந்த வரைஞ்ச அந்த கலை அடிச்ச அந்த இதை நான் மாணவர்களுக்கே வழங்கினோம். வழங்கின பிறகு அவங்களுக்கு 11th சிஜில் கொடுத்தோம், சிஜில் நிறுத்தான கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஓய்வு காலங்கள்ல இந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் செய்யும் போது மாணவர்கள் பயன்படுறாங்க. பிள்ளைகளின் கைவண்ணமும் கற்பனை திறனும் தங்களை வியக்க வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் மாணவர்களின் கலைத்திறனை ஊக்குவித்த ஆட்சிக்குழு உறுப்பினர் அலுவலகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நிகழ்வில் பங்கேற்று பயனடைந்த மாணவர்கள் சிலர் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ஏற்பாடு குழுவுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எனக்கு இந்த நிகழ்ச்சியை மிகவும் பிடித்துவிட்டது. இதே போன்ற நிறைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு நான் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. நான் கோநாட்டை கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த கோநாட்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு தான் இங்கே நான் கற்றுருக்கேன். இந்த ஓவிய கலை கற்றதனால் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஓவிய கலையின் கற்றதன் வழி நாங்கள் பல ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற இந்த கலை கை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலை விழா தமிழ் பள்ளி மாணவர்களின் பன்முக திறனை உலகறியச் செய்யும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது.